நான் ரேஷன்ல வாங்குற கோதுமை தான் மாவா அரைச்சு பூரிக்கும் சப்பாத்திக்கும் யூஸ் பண்றேன். பூரி இந்த மாதிரி உப்பலா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க. அதுக்கு நம்ம எந்த கடையில வேணாலும் மாவு வாங்கிக்கலாம். ஆனா பிணையும் போது ரெண்டு டிப்ஸ். அதே மாதிரி அது ஹெல்த்தியாவும் இருக்கணும். சில பேர் வந்து டால்டா நெய் அந்த மாதிரி எல்லாம் ஊத்துவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ண தேவையில்லை. மாவு பிசையும் போது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு அதை ஃபுல்லா வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கா இருந்தாலும் சரி, பூரிக்கா இருந்தாலும் சரி. அதே மாதிரி மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சப்பாத்தியோ பூரியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சம்படம் அதோட மூடியை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து எனக்குன்னா எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும்னு போட்டுக்குவேன். குழந்தைங்க இந்த மாதிரி கேட்கும் போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இது பண்ணுவேன். நீங்க இந்த மாதிரி அந்த ரெண்டு டிப்ஸ் யூஸ் பண்ணீங்க. சுடுதண்ணி பிளஸ் வந்து அரை மணி நேரம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊற வச்சிடணும். இதுதான் இந்த ரெண்டு தான். ஒரு மூடியை போட்டு ஒரு கண்டெய்னர்லயோ ஏதாவது போட்டு ஃபுல்லா மூடி வச்சிட்டீங்கன்னா காத்து போகாம நல்லா ஊறிச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டா வருங்க. இந்த ரெண்டு டிப்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்றேனே சாஃப்டா வரணும் அப்படிங்கிறதுக்கு. எவ்வளவு உப்பலா வந்திருக்குன்னு பாருங்க. இது சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். மாவு வந்து நீங்க எந்த கடையில வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து இந்த டால்டா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே பூரி சுடும் போது அதுலயும் எண்ணெய் நம்ம பிணையும் போது அந்த எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த டிப்ஸை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.